வீட்டை ராசாத்தி மாதிரி காலுக்கு மேல காலை போட்டுக்கொண்டு அம்மா சாப்பாட்டை தாங்கோ என்று சொன்னோட அம்மா வந்து தீர்த்தி விடுறது. இப்போ தனியா கிடந்த அவஸ்தப்பட அம்பிரி பயம் போயிட்டு நான் தனியா இருக்கிறேன். பயம் போயிட்டு வீட்டு அவன் வீட்ட அம்மா மஞ்ச வாரியா என்னத்துல பஸ்லாம் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரதன் ரூபி கப்பிள் சேனல். என்னடா தனி இருந்து கதைக்கிறேன்னு யோசிப்பீங்க. இங்கே இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னா அனுராதபுரத்தில் நான் வாடகைக்கு எடுத்த ரூமில் தான் நின்று கதைச்சி கொண்டிருக்கிறேன். இந்த முறை போயிட்டு வரைக்க 18 நான் வீடியோ எடுக்கிற ஃபோனை வந்து கொண்டு வந்தேன். நான் என்னென்னா உங்களுக்கு நான் என்ன மாதிரி வாழ்கிறேன்ன்றது ஒரு காட்டுவோம்ன்றதுக்காண்டி ஃபோன் எடுத்துன்னு வந்தேன் நான். ஆனால் வந்து எடுக்கிறதுக்கு தான் நாட்களில் ட்ரைபோர்ட்டில் வச்சு தான் எடுக்கிறேன்னு வடிவாக வர்றதோ தெரியலை. அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. மட்டும் வந்து இப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோட இரவு சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு வந்து ஸ்டீம் இல்லை, 15 இல்லை, நான் தனியாக தான் ரூமில் நிற்கிறேன். ஸோ இன்றைக்கு பெருசாக ஒன்றும் சமைக்கல, பான் தான் வேண்டியிருக்கிறேன். இங்கே வந்து எல்லாமே வந்து சாப்பாடு சாமான எல்லாம் இல்லை. ஸோ கூட பான், ரோஸ் பான் அதெல்லாம் சாப்பிட்றது. இன்றைக்கு நான் கருநாள் அச்சுப்பான் சாப்பிடல. இந்த அச்சுப்பான் பண்ணிக்கணும் வந்து நான் இந்த அச்சுப்பானோட விலை வந்து 140 ரூபா. அதுதான் இன்றைக்கு எனக்கு இரவு சாப்பாடு. 15 ஃபோன் பண்ணி கதைச்சு நானவே சந்தோஷமா இருக்கிறேன். நான் தான் இங்கே தனியாக இருக்கிறேன், ஒன்றும் செய்யல. அது வேலையேண்டு வந்தால் எல்லாத்தையும் தாங்கித்தானே ஆகணும். இந்த ஒரு வருஷம் இந்த ரூமுக்குள்ள தான் இருக்கணும் என்ற நிலைமை. ஒன்றும் செய்யலாது, எல்லாம் மாறுந்தானே. அதால் வீடியோ எடுக்கிறதால எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களுக்கு நிறைய காட்டலாம். நான் அன்றைக்கு என்ன சாப்பிட போகிறேன்ற உங்களுக்கு காட்டுறேனே. சரி, இப்போ பானை வெட்டி சாப்பிடுங்க. தூரம் தான் கொஞ்சம் பான் பண்ணுற கடை கொஞ்சம் தூரம். எங்களோட வீட்டில் ஏதோ டவுனுக்கு போகணும், ஒரு 5 நிமிஷம் நடை. ஆனால் நடந்து போகணுமே, வேலையால் வந்து தான் போகணும். நான் இதை எப்படி விட்டுறது ஐயம்மா? பானுக்கு வந்து கறி ஒன்றும் செய்யலை, நான் தானே. அப்போ ஜாம் பண்ணி கொண்டு வந்தேன். நான் ஜாம் பூசி சாப்பிடுவோம். ஜாம் வந்து இப்போ இன்றைக்கு தான் அந்த கடையில் வேண்டினான். இது வந்து ஸ்ட்ராபெரி ஜாமாம், 380 ரூபா விலையடிச்சிருக்கு. ஸ்ட்ராபெரி எனக்கு பிடிக்குமென்றதால ஸ்ட்ராபெரி பண்ணிக்கொண்டு வந்தேன் நான். 300 கிராம் 380 ரூபா. 2027 மட்டும் பாவிக்கலாம் வச்சு. அப்போ எங்களுக்கு தேவைப்படும் தானே, அதனால் இது ஒன்று வேண்டினான். ஏன்டா அவசரத்துக்கு ஜாம் பூசி பானை சாப்பிட்டு கொண்டு போகலாம் தானே, ஒன்றும் இல்லாட்டியும். அப்போ பானுக்கு ஜாம் போட்டு சாப்பிடலாம். நான் முதல் வந்து பானுக்கு வாழைப்பழத்தோட சாப்பிட்டா நல்லா இருக்கும் கொண்டு ஜோதிச்சு நான். ஆனால் நான் இருக்கிறது வாழைப்பழ கடை கொஞ்சம் இல்லை, டவுன் தானே. எல்லாம் இப்படி இந்த ஃபுட் சிட்டி மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த பொட்டில் அடைக்கப்பட்ட சாப்பிட்டு சாமான்கள்லாம் இருக்குது. இப்போ வாழைப்பழத்தை பார்த்தேன் காணையில் இன்னொரு வாழைப்பழம் இருந்தது. அந்த வாழைப்பழம் நான் சாப்பிட மாட்டேன். அப்போ நான் அதை விட்டுட்டு ஜாம் பண்ணினேன். என்ன செய்யறேன், இருக்கிற வச்சு தானே வாழணுமே. நாங்கள் ஜாமை பூசி இதுவும் டேஸ்டாக இருக்கு. ஸ்ட்ராபெரி தானே, நல்லா இருக்கு. நான் பானுக்கு பூச போறேன். இனி ஒரு வருஷத்துக்கு பானும் பருப்பும் ஜாமும் இதெல்லாம் எங்கட சாப்பாடு. ஒன்றும் செய்யலாது. இங்கே இருந்து கொண்டு நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் ஆசைப்பட இயலாது தானே. ஏதோ இருக்கிறத கொண்டு எங்கட பசியை ஆத்தி போட்டு போக வேண்டியா. நிறைய பேர் பாக்குறீங்க, கமெண்ட் பண்றீங்க இல்லையே. ஆனா வியூஸ் வருது, கமெண்ட்ஸ் வருது இல்லை.
அதான் எனக்கு கவலையாக்குற கொமெண்ட்ஸ் ஒன்றும் வருது இல்லை. நீங்க உங்களோட கொமெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. பைதனாக்களுண்டே புட்டு சாப்பிட்டவையா, அதான் கவலையா இருக்கு. நான் இங்க பான் சாப்பிட்றேன். நான் இப்ப ஒரு ராத்தல் பானேன்னு வேணுனான்னு நீங்க யோசிப்பீங்க, என்னடா இவள் ஒரு ராத்தலையும் சாப்பிட போறாளான்னு. ஏன்னா எனக்கு காராத்தல் கேட்க தெரியாது சிங்களத்தால. அப்ப போய் ஒரு பான் இதை தொட்டு காட்டினோடனே அவே கொண்டு தூக்கி தந்துட்டேன். அப்ப கொண்டு வந்துட்டேன். விடியையும் வச்சு சாப்பிடலாம் ஜாம பூசி. என்னடா விடியும் சமைக்கலாதானே ஒரு ஆளுக்காண்டி. எனக்கு பஞ்சியா கிடக்கு சமைக்கிறது. சாமான் இருக்கு, ஆனா தனியன்னு சமைக்கிறது ஒரு ஆளுக்கு. அப்ப நான் ஜாம பூசியே சாப்பிடுவோம். நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கு. ஸ்ட்ராபெரி ஜாம் நல்லா இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எதுவுமே இல்லாட்டியும் வாழ கற்றுக்கொள்ளணும். அப்பதான் நாங்கள் இந்த உலகத்துல முன்னோடி போய் கொண்டே இருக்கலாம். ஐயோ எனக்கு ஏன் இப்படி என்று சொல்லி கொண்டு இருந்தா எல்லாம் பின்னுக்கு தான் போவோம். எல்லாத்தையும் தாங்குவோம். அதுதான் நான் அன்றாடப்புறத்துக்கு வந்து பல இன்னொரு பாடம். யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நாங்க திடமா இருந்தோம்னா ஒன்றும் இல்லை. மற்றது உங்களுக்கு ஒன்று சொல்லணும் என்னன்னா, இங்க தண்ணி பக்கத்துல எடுக்கிறதுக்கு இல்லை. யாழ்ப்பாணத்தை மாதிரி இப்ப வார தண்ணி எல்லாத்தையுமே வந்து குடிக்கிறாது. கிணத்து தண்ணி மாதிரி இல்லை. மேடம் வந்து இங்க கிணத்து தண்ணி குடிக்கவும் கூடாது. ஏன்னா வந்து இங்க வந்து கால்சியம் கூட கிட்னி பிரச்சனை வருது. போன் வருது அம்மாக்குறோம் பாருங்க. நான் எடுத்துட்டு வரேன். அம்மா போன் பண்ற அவங்களோட. ஹலோ. ஓ வந்துட்டேன். என்னண்டு ஏன் கடைய போனி? சாப்பாடு பண்ற. சாப்பாடு வேண்டியா இரவுக்கு? அப்ப என்ன சாப்பாடு பண்ணி? பானும் ஜாமும் பண்ணி நான். ஏன் இந்த இரவுக்காக சாப்பாடு? ஓ சுவினா அம்மா இந்த வாரியா உங்கயோ? என்னத்துல வாரம்? என்னத்துல பஸ்லாம்? ஐயோ நான் தெரியல. என்ன மாதிரி வேலை அறிவுனா? வேற பிரச்சனை இல்ல. அப்ப நாளைக்கு என்ன மாதிரி சாப்பாடு? நீ மத்தியானம் வேண்டி அங்க தின் கடையில வேணும். ஓ பாய்தன் போ. வெள்ளன என்ன செய்ய போற? கடையில வேணும். ஓ கடையில வேண்டி சாப்பிடு ஒரு நாளைக்கு. வேற என்ன? அம்மாங்க அம்மாங்க இருக்கிறேன். அம்மாமா அம்மாமா இல்லாம அம்மாட்ட கொடு. அம்மாட்ட கொடுக்கடா. இந்த கொண்டே கொடுத்தா இல்லட்டுங்க. என்ன பருப்பு பானம் பருப்பு பண்ணி இருக்கலாமே. பானம் ஜாமுன் நல்லா இருக்கு. இந்தா அம்மா கதைக்கப்போ. அம்மா உன்னோட கதைக்கப்போ. அப்ப நான் மட்டும் நீங்க தனி இருக்கிறேன். பைதான் இருக்குது. எங்க இருக்குது பைதான்? பைதான் இல்லையா? இந்தியா எங்கேயாப்பா? பையன் போயிட்டு நான் தனியே இருக்கிறேன். எங்க போன? பையன் போயிட்டு வீட்டு அவன் வீட்டா. என்ன பூதாரி? அப்போ இன்னும் தனியா விட்டுட்டு போன? ஓ இங்க நான் பானம் ஜாமுன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அம்மா இவர் என்ன போன? இங்க ரெயின் போகுது. அதுமா பிடிக்கும். ட்ரெயின் போற இடத்துக்கு பக்கத்துல வீடு. அதான் இவர் என்ன போவேன் விட்டுட்டு பெரியத்துக்கு மேல. அதுவும் பாவம் தானே. பாவம் பண்ணா புரியுது. தனியா இடத்தை விட்டுட்டு போயிடலாம். அப்ப கேள்வி நான் ஏன் விட்டுட்டு போனீங்க தனியா? பெரியத்துக்கு மேல பருப்பு கறி வேண்டி இருக்கிறான். என்னண்டு இரவுல ஜாமோடன்றது? ஜாம் தான் டேஸ்ட். நல்லா இருக்கு.
வேலை வேணுமெண்டா இருக்கத்தானே வேணும். கடலுக்கு காலை வச்சுட்டா சாவித்திரி வந்துட்டா வந்துட்டா ஓ வந்துட்டா அவளை கூப்பிட்டு வச்சுட்டப்ப ஓ அவளை கூப்பிட்டு வச்சிருக்கா அதுதானோ ஹீட்டர் பழுதா போச்சு. அப்ப சுடுதண்ணியும் வைக்கலா. என்ன செய்யறீங்க இங்க ஹீட்டரை விலை கேட்டா 5000 6000 விலை. 2000 இங்க 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 விலை கேட்டு நான் போய் நான் கடையில 5000 ஒன்று 6000. அது வேண்டாம் உங்க பானையில மணி நேரத்துல சுடுதண்ணியில வை. இங்க 2000 அவ இங்க வேண்டலாம். அதான் நான் பையன்கிட்ட சொன்னான் அந்த அரவாசி விலையில ஒரு கடை இருக்குல்ல. இல்ல ருபினா நானும் சரி அவனுக்கு இந்த நேற்று கோயிலுக்கு போயிட்டு விலைக்க கேட்டு நான் எங்கிற கருப்பு மாதிரி 2000 சொன்னவன் எப்படியும் கொஞ்சம் நான் வரட்டு. இல்ல இல்ல பைதன் வேண்டது எங்க பைதன் வேண்டன்னு சொன்னது. சித்தி நீ எப்ப வருவ? நான் 2-3 நாளையில வருவேன். நீ அதை மட்டும் கவனமாயிரு போக்குவரத்து இல்லாம என்ன. ஓ நான் இங்க ரூமுக்குள்ள வடிவா சந்தோஷமா இருக்கிறேன். ஓ சாப்பாடுகள் காய்கறியோட போய் வா. ஓகே சரி வைக்கிறேன். நான் ஒரு வீடியோ எடுத்து நிக்கிறேன். சரி ஓகே 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 பாய் பாய் பாய். இப்ப வீட்டுல இருந்து போன் வந்தது. நான் அப்படி கட் பண்ண போட்டுட்டேன்னு பாப்போமா. சரி நான் சாப்பிட்டு முடிஞ்சது கழிச்சு போன் வந்ததுல இப்படித்தான் எங்கிட்ட நாள் போவோம். நாங்க வருவோம் சாப்பிட்டு கொண்டு கேட்க அம்மாக்கள் எடுப்பினோம் அதோடய சாப்பிட்டு முடிஞ்சிடும். ஓகே காணும் இங்க இவ்வளவு பானம் மிச்சம் கிட கேரட்டை நான் கொடுக்க அப்படியே தான் பத்தி சாப்பிடணும். அது பரவாயில்ல சாப்பிடலாம். நல்ல பான் வீட்டை ராசாத்தி மாதிரி காலுக்கு மேல காலை போட்டுக்கொண்டு அம்மா சாப்பாட்டை தாங்கோ ரெண்டு சொன்னோட அம்மா தீர்த்தி விடுறது. இப்போ தனியா கிடந்த அவஸ்தப்படலாம். பிரி நான் செஞ்ச பாவம் என்ன செய்வது? எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். சரி நான் இந்த வீடியோ முடிக்க போறேன். பாய்.